கொஞ்சம் பின்னாடி வாங்க. திருச்செந்தூர் அருகே அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் தாக்க முயன்ற தாவேக நிர்வாகிகள். ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடாமல் சாலையில் நின்று அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்த அமைச்சரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் அருகே உள்ள ஓடக்குறை பகுதியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நேற்றைய தினம் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஓடக்கரை பகுதிக்கு வருகை தந்தார். அப்போது ஓடக்கரையில் உள்ள சுகாதார மையத்திற்கு செல்வதற்கு சரியான பாதை இல்லை என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். உடனடியாக அங்கு அமைச்சர் ஸ்ரீநாத் சென்றார். அவருடன் உடனேயே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சென்றனர். குறுகலான பாதையாக இருந்ததால் அந்த இடத்திற்கு அனைவரும் செல்ல வேண்டாம், அமைச்சர் மட்டும் செல்லட்டும் என்று அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தெரிவித்தனர். அமைச்சர் ஸ்ரீநாத் உள்ளே சென்றதும் வெளியே நின்று கொண்டிருந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றவே அதில் ஒரு தாவேக நிர்வாகி வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அடிக்க பாய்ந்தார். உடனடியாக அங்கு நின்ற போலீசார் மற்றும் கட்சியினர் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். காயல்பட்டினம் நகர செயலாளர் யார் என்ற போட்டியின் காரணமாக இந்த வாக்குவாதம் நடந்ததாக தெரிகிறது. அதேபோல பேருந்து நிறுத்தத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்த அமைச்சர் ஸ்ரீநாத் பேருந்து பணிமனை மேலாளரை வரவழைத்து தூத்துக்குடி திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக திருச்செந்தூரில் இருந்து அவசரமாக 108 ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. சுமார் 1 நிமிடமாக அந்த ஆம்புலன்ஸ் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. ஆனால் அதை கண்டும் காணாமலும் இருந்த அமைச்சர் ஸ்ரீநாத் அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் கட்சியினருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தார். நடுரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருந்ததால் இருபுறமும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இவர்களின் இந்த செயலால் நோயாளிகள் மட்டுமல்லாமல் வாகனங்களில் காத்து நின்றவர்களும் முகம் சுளிக்கும் வண்ணம் ஏற்பட்டது. எங்க இருக்குது